என்ன பண்ணுறாரு, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து கிளம்புறாரு. அதனால் வந்து அபி வந்து இந்த டைமில் எங்கே போகிறாரு இந்த ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜெயிலர் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி தூங்க போகிறாங்க. அடுத்து வந்து அபி ரூமில் தூங்கி தூங்கி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால வந்து தூங்கவே முடியல. என்ன இது தூக்கமே வரமாட்டேங்குது, எதனால் தூக்கம் வரமாட்டேங்குது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டைமை பார்க்குறாங்க. சே 11:00 ஆச்சு, இன்னமும் வந்து அந்த ஜெயிலர் வரல. ஒருவேளை அதனால தான் தூக்கம் வரல. அவர் வரல நம்மளுக்கு என்ன வந்து, நம்மளுக்கே தூக்கம், நம்ம தூங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை போத்தி போத்தி தூங்கி தூங்கி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால தூங்கவே முடியல. என்ன இது தூக்கமே வரமாட்டேங்குது, இந்த ஜெயிலர் வேற காணோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. 11ன்றது 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. என்ன இவ்வளோ லேட் ஆகுது, இன்னமும் அவர் ஆளை காணோம், இவ்வளோ நேரம்லாம் வெளியெல்லாம் தங்கவே மாட்டார், எப்படியும் வந்துடுவார், என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் புரியலையே, எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற. என்ன இவர் ஃபோன் எடுக்கக்கூடாதா, ப்ளீஸ் ஜெயிலர் கொஞ்சம் ஃபோன் எடுங்க, இந்த ராக்கி பாய்க்கு மூளையே இல்லை, இப்படி ஃபோன் எடுக்காமல் இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து உள்ளே வராரு நம்ம ராகவ பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்களா, எதுக்கு எடுக்கணும் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வந்து ஃபோன் எடுக்கலைன்னா எப்படி, உங்களுக்கு எதுவும் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் வராமல் இருக்கவே மாட்டீங்க, அதனால தான் பயந்துட்டேன். எதுக்கு நீ பயப்படுற, என்ன அதிகாரத்தில் நீ பயப்படுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன வந்தது, நீ யார் என்னை கேள்வி கேட்குறதுக்கு, இல்லை என்னை பற்றி பயப்பட, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இப்படிலாம் பேசாதீங்க புரியுதா, எதுவாக இருந்தாலும் ஃபோன் எடுக்கலாம்ல, ரொம்ப பதட்டம் ஆகிடுச்சுல்ல, பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, நீ எனக்கு யார் பதட்டப்படுறதுக்கு, இங்கே பாருங்கள் நான் யாராக வேணால் இருந்துட்டு போகிறேன், அதுக்காக நீங்கள் இந்த பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க, இங்கே பார் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காது புரியுதா, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்படியாவது நடித்து ஏமாற்றி என் பொண்டாட்டியாவே இருந்துடலான்னு முடிவு பண்ணியா, நீ எக்காரனை கூட உன்னை பொண்டாட்டியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் ஒன்றும் ஏற்றுக்க வேணாம், சக மனுஷன் நம்ம கூட இருக்கவன் திடீர்னு காணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ பதறும், அந்த பதட்டம் தான், நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கோம், அட்லீஸ்ட் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டாவது இருந்துக்கலாம் அப்படின்னோடனே, எது ஃப்ரெண்ட்ஷிப்பா, அதுவும் உன்கிட்ட எனக்கு எதுவும் தேவையில்லை, அப்பா சாமி நான் தெரியாமல் கேட்டேன்ப்பா, நான் விட்டுருப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து போய் படுப்போம், எனக்கே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. உடனே வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவரோட காலில் வந்து பிளட்டு வந்துட்டுருக்கு. அப்படியே வந்து கீழே வந்து அவரோட பெட்டெல்லாம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. இவருக்கு என்னாச்சு, எங்கே போய் அடிபட்டு வந்தாரோ தெரியலையே, சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் எய்ட்லாம் எடுத்து அவருக்கு வந்து மருந்தெல்லாம் வந்து பூசி விட்டுருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து காலில் வந்து மருந்து பட்டோன்னே ராகவ் எழுந்துக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாரு. காலை எடுத்துடுறாரு. இல்லைங்க உங்களுக்கு ரத்தம் வந்து வெடிஞ்சிட்ருக்கு, அதான் மருந்து போட்டேன், அதெல்லாம் ஒன்றும் நீ போட வேணாம், என்ன இப்படியே நடித்து எப்படியாவது என்னை ஏமாத்துறான்னு பார்க்குறியா, உனக்கு ஏமாறதா கை வந்த கலாச்சு, போதுங்க நிறுத்துங்க, நான் வந்து உங்களுக்காக மருந்து போட்டது என் மேலே தான் தப்பு, ஏதோ வந்து பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் புண்ணியம் பார்த்து நான் மருந்து போட்டால் என்னையும் நீங்கள் குறை சொல்கிறீங்களா, எனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரு என் விஷயம் தலையிடாத, உங்கள் விஷயத்தில் இனிமேல் தலையிட மாட்டேன், எக்கேடு கெட்டு போங்க, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. ராகவ் அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க. இந்த ஜெயிலர் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு, இவர்கிட்ட இருந்து என்னைக்கு தான் எனக்கு விடிவு காலமோ, எப்படா அந்த 8 மாதம் வரும் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. உடனே வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கார் ராகவ். இவன் எதுக்கு எனக்கு மருந்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. உடனே வந்து மருந்து தானே போட்டேன், அதுக்கு போய் இப்படியே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே மாற்றி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து காலையில் எழுந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் வந்து பூஜை இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து எங்கே போனா அபி இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து நம்ம அனு மட்டும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எப்பவும் போல் வந்து அவங்க மாமியார் வந்து அனு வந்து இந்த வேலையெல்லாம் சரியே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. இதோட முடியுது.